guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோங்கிறது ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. பார்க்காத ஒரு சில பேருக்காக திரும்பவும் சொல்கிறேன், ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லக்கூடிய பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, நம்ம டாபிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு 3 இடத்தை கனெக்ட் பண்ணுற அந்த இடத்து பேர் தான் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த 3 இடம் என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மியாமின்னு சொல்லுவாங்க. மியாமி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு இடம், ஓகேவா? ரெண்டாவது பெர்முடான்னு ஒரு இடம், அது வந்து ஒரு ஐலாண்டு வச்சுக்கலாம். மூணாவதாக பியோட்டோ ரீக்கோன்னு ஒரு இடம். இந்த 3 இடத்தையும் ஜாயின் பண்ணுற அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அது பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் அப்படி என்ன தான் ஆபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்த வந்து ரொம்பவும் ஆபத்தான இடம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான இடம் கூட சொல்கிறாங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்பவம் பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம்பவம் பார்த்திங்கன்னா 1918 பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ் நேம் கரெக்டாக தெரியல. ஸோ ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒன்று, அதாவது ஒரு மிகப்பெரிய கப்பல்னால் அது ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி வச்சுக்கிங்கன்னா, அந்த டைட்டானிக் கப்பல் மாதிரி ஒரு கப்பல் வந்து ஒரு 309 பயணிகளை விட அட்லாண்டிக் ஓஷனில் போச்சு. ஆக்சுவலாக அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக போயிருக்கு. பட் போன அந்த கப்பல் திரும்பி வெளியே வரவே இல்லை. அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள் உள்ளே போன அந்த கப்பல் திரும்பி வெளியே வரலை. அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கப்பலில் இருந்த ஒரு 309 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இன்னமும் அந்த மர்மமாகவே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் 2வது சொல்கிற அந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, 1945 யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஏர்க்ராஃப்ட் ஒரு 5 ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக ட்ராவல் பண்ணியிருக்கு. பட் ட்ராவல் பண்ண அந்த 5 ஏர்க்ராஃப்ட்டும் உள்ளே போன அந்த 5 ஏர்க்ராஃப்டும் வெளியே வரவே இல்லை. அந்த 5 ஏர்க்ராஃப்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அந்த ஏர்க்ராஃப்டை தேட போன ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் ஒரு ஃப்ளைட் போயிருக்கு. பட் அந்த ஃப்ளைட்டும் காணாமல் போயிருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாகவே பார்த்தாங்க அப்போ, ஓகேவா? இதை தவிர 2-3 இன்சிடென்ட் இருக்குது. பட் இதுதான் மெயினான இன்சிடென்ட், ஓகேவா? இந்த 2 இன்சிடென்ட்டை வச்சு தான் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியான இடம்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஓகேவா? இதை வந்து அந்த மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, அதாவது பொதுமக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து பல விதமான இது சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றுச்சூழல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆபத்தான சூழ்நிலை உள்ள இடம் சொல்கிறாங்க. அதாவது அங்கே வந்து மிகப்பெரிய அலை வந்து உருவாகும், அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சூறாவளி உண்டாகும். அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே போகிற கப்பலையோ ஃப்ளைட்டையோ வந்து ஈஸியாக வந்து அது அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து புவியீர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது வண்டி போனாலும் சரி, அதாவது ஃப்ளைட் போனாலும் சரி, கப்பல் போனாலும் சரி, அது வந்து உள்ளே இழுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 3வதாக பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வதாக அவங்க சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து அங்கே இன்னமும் இருக்குது. அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே வந்து ஏலியன்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கப்பலையோ ஃப்ளைட்டோ வந்து போனால் அவங்க வந்து அழிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த 3 காரணம் வந்து பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன். இந்த 3 காரணத்துக்கு வந்து சயின்டிஸ்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3மே வந்து உண்மை இல்லை, எல்லாமே பொய். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஒரு ஹியூமன் எரரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நேச்சுரல் காசஸாக கூட இருக்கலாம். இது வந்து மற்றபடி எந்த ஒரு மிஸ்ட்ரியில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து இது மறுக்கிறாங்க, ஓகேவா? பட் இருந்தாலும் இன்றைக்கும் கூட பல மீடியாக்களில் பெர்முடா ட்ரையாங்கிள் சொன்னீங்கனாலே அது மிகப்பெரிய மர்மம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த 2 இன்சிடென்ட் தான், ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, வேறு எதையா பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.